ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃப்ளவர் பாட் க்ளீனிங் தான் வந்து பார்க்க போகிறீங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய மஸ்கிட்டோஸ்லாம் வந்து சுற்றுது. அந்த கொசு வந்து நிறைய எக்ஸ் ஃபார்ம் பண்ணி நிறைய இப்போ தான் அந்த கொசுவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ முதல்ல வந்து வேஸ்ட்டான இருக்க இலைங்கள்லாம் டஸ்ட்டெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூட் பாட் எடுத்து தனியாக வச்சுட்ட பிறகு அதில் இருக்க தண்ணி தாங்க முக்கியமாக. அதுதான் இங்கே இருக்க ஹைலைட்டான விஷயமே, தண்ணி மாற்றுறது தான் நம்மளுக்கு லோட்டஸ் செடி வச்சாலே. ஸோ அதை வந்து நல்லா கீழே ஊற்றிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த பாட் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் பாசெல்லாம் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக கொசுவெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நிறைய கருப்பாயிடும் அந்த வைக்கிற இடம். ஸோ அதையுமே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை கழுவுறதுக்குள்ள நம்ம கை வலியே வந்துடுங்க. நானே கொஞ்ச நாள் ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்து தான் அதை பண்ணேன். பாருங்கள், ரொம்ப கருப்பாயிட்டுச்சு இந்த கீழெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ தண்ணி ஊற்றி கழுவுற வேலை தான். கழுவிட்ட பேருக்கு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அது வைக்கிற இடம் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அது மட்டும் க்ளீன் பண்ணால் பார்த்தாது, வைக்கிற இடமும் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கணுன்றதுனால அங்கேயுமே தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண பிறகு அது வச்சுட்டோம். அந்த பாட்டுக்கு வச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் தண்ணி ஊற்றக்கூடாது. ஃப்ளவர் பாட் எடுத்து வந்து அந்த செடி தாமரை செடி எடுத்து வச்சிட்ட பிறகு அது நல்லா பர்ஃபெக்டாக இந்த இலையெல்லாம் எடுத்து வெளில விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இலையெல்லாம் கொஞ்சம் சிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, தாமரை செடி இலையெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் வளரும். ஸோ இப்போது தண்ணி வந்து கலங்காமல் ஊற்றுங்க. ஸோ கலங்கிச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அது ஃபில்டர் ஆகிடும். கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour விட்டிங்கன்னா அது அப்படியே ஃபில்டர் ஆகிட்டு அந்த மண்ணெல்லாம் போய் கீழே உட்காந்துடும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும். அப்போ தான் தாமரை செடியோட அழகே வந்து தண்ணி மேலே இலை மிதக்கிறது தான். ஸோ அதனால தான் தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும். அதில் அந்த இலையெல்லாம் வந்து நல்லா அழகாக பர்ஃபெக்டாக செட்டில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அந்த தண்ணியெல்லாம் செட்டில்ட் ஆகிட்டு பார்க்கறதுக்கு தாமரை செடி பார்க்கறதுக்கே அழகாக தான் இருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான். அதனால தண்ணி விட்டிங்கன்னா அது மாதிரி தண்ணியை உட்காராது. அது பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வீட்டு கட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி ஃப்ளாஷ்பேக். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்படி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.